சுகமோ துக்கமோ ஏற்படும் போது அது ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைந்து பின் நாளடைவில் அது குறைந்து பின் இல்லாமல் போவதை காண்கின்றோம். யாரிடத்தில்னா அஞ்ஞானியின் இடத்தில். ஒரு ஞானியின் இடத்தில் அது எப்படி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுதான் எனக்கான கேள்வி. அப்போ ஞானி பேரின்பத்தில் இருப்பான், பேரானந்தத்தில் இருப்பான், பெர்மனன்ட்லி பிளிஸ்ஃபுல்லாக இருப்பான். அஞ்ஞானிங்கிறது அப்பப்ப சந்தோஷமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும். சுகதுக்கம் என்பது வந்து வந்து போய் கொண்டிருக்கும். அவனுக்கு பெர்மனண்டாக இருக்கும். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இவனும் இவன மாதிரிதான் வாழ்றான். இவனும் எல்லாம் லைக் பிசினஸ் பண்றான். என்னென்ன பண்ணணுமோ அந்த அஞ்ஞானிகள் என்னென்ன பண்றாங்களோ இவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? பண்ணலாம். எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாதான் ஆன்மீகம் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஆன்மீகவாதியா இருக்குன்னா நீங்க அந்த அஞ்ஞானிகள் நார்மல் பீப்புள்ஸ் என்னென்ன பண்றாங்களோ எல்லாத்தையுமே பண்ணிக்கொண்டு முழுமையான ஆன்மீகவாதியாக நீங்கள் இருக்க முடியும் என்பதுதான் கீதையின் ஒரு மிகப்பெரிய கூற்றாக இருக்கின்றது. சரியா? அப்போ குடும்பத்திலையும் இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு 2 பெத்துக்கிட்டும் வாழலாம். அப்ப குடும்பத்துல இருக்கும்போது சுகதுக்கங்கள்ங்கிறது வரவும் போகும். அப்ப எல்லாருக்கு மேலே இவனுக்கும் வரத்தானே வேணும், போகத்தானே வேணும். திடீர்னு இவனுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும், இவனுக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும். அப்ப இவன் எப்படி இருப்பான்? பேரின்பம்னா எல்லா நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன புரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் எழ வாய்ப்பு இருக்கின்றது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இதை நான் கொஞ்சம் ஹையர் கான்செப்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பரபிரம்ம நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இறங்கி வந்தா மாயா நிலையில ஜீவநிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஜீவா ஈஸ்வரா, அந்த கான்செப்ட் ஆஃப் ஜீவா ஈஸ்வரா நிலை அப்படின்றது இருக்கு. இது மாயையின் கலப்போடு இருக்கின்ற நிலை, மாயையின் கலப்பில்லாமல் இருக்கின்ற நிலைன்னு 2 நிலைகள் இருக்கின்றன. சரியா? சரி, இப்போ இன்னொரு நிலை கூட சொல்லலாம். அதாவது மாயையின் கலப்பில்லாமல் ஆனால் மாயையை ஒரு விட்னஸாக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைன்னு இருக்கு. மாயையை விட்னஸா கூட பார்க்காம மாயை விட்டே விலகிய நிலைன்னு இருக்கு. சரியா? இப்படி வெவ்வேறான நிலைகளில் ஞானி தன்னை அனுபவிக்கின்றான். ஆனா ஞானி உலக வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி இருப்பான் அப்படின்னா, உலக வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கும் போது தனது பிரஞையை அவன் பிரம்ம நிலையில் வைத்துக் கொண்டும் கூட இந்த உலக வியாபாரங்களை செய்ய முடியும். பிரம்ம நிலையில் வைத்துக் கொண்டும் கூட இந்த மாயை விட்டு துண்ட விலகி ஈவன் விட்னஸா கூட இல்லாம தான் இருந்து கொண்டு ஆனாலும் கூட அவன் உடல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அது எப்படிடா சாத்தியம்? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பிரம்ம நிலைக்கு போயிட்டான் அப்படின்னா அது என்னமோ சமாதி ஸ்டேட் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் உடம்பு எங்கிருந்து இயங்குறதுக்கு? அதுக்கு பேர் இன்னொன்னு பேர் கொடுத்திருக்காங்க. சமாதி ஸ்டேட்னே நீங்க எடுத்துக்கிட்டா கூட சகஜ நிலை சமாதி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அமைதியா உட்கார்ந்து இருந்தாதான் அந்த பிரம்ம நிலையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அன்றாட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆனால் நீயோ பிரம்ம நிலையில் மட்டும் இருப்பாய். மாயையின் கலப்பில்லாமல் இருப்பாய். ஃபேக்ட் உனக்கு என்ன நடக்குதுன்னு இங்க தெரியவே தெரியாது. உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. பட் நீ வேற ஒரு லெவல்ல பிளிஸ்ஃபுல்லாவே இருப்ப. தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிளிஸ் அப்படின்னு நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? அதாவது ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டு ஸ்டார்ட்டே இல்லாத ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அது ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. ஃபுல்ஃபில்டு ஸ்டேட், கண்டென்டட் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தாட் இருக்காது. இப்போ நீங்க ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கம்ப்ளீட் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இனி ஏங்குறதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தாட் வேலை இல்லை. இப்ப தாட்டுக்கு நிக்கிற இடம், அந்த தாட் ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கின்ற அந்த இடம் ஒரு பெரிய பொறிப்பா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் லைக்ஸ்ல வரக்கூடிய அந்த சந்தோஷமா மாறிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வெளியே போச்சுன்னா அது துக்கமாவும் மாறுது. அதெல்லாம் வேற விஷயம். அப்போ அப்பப்ப நம்ம எல்லாரும் கூட இந்த மொமெண்டரியா இந்த பிரம்ம நிலையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பட் அதை நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், எண்ணமற்ற நிலை, அதுவும் சுகமாத்தானே இருக்கு. அதுவும் பிரம்ம நிலையின் ஒரு கம்பேரிட்டோட ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனிவே இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த பிரம்ம நிலையில் அப்படின்னா என்ன? எதுவுமே நீ அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உனக்குள்ள என்ன நடக்குது, என்ன பண்ணணும் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த தாட்லெஸ் ஸ்டேட். பட் ஏற்று தாட்லெஸ் ஸ்டேட்ன்றதுக்காக மரக்கட்டை அல்லது என்ன சொல்றது சூனியம் அப்படின்லாம் நினைச்சிட்டு கூடாது. நீ இருப்ப, ஒரு ஆனந்தத்துல இருப்ப. ஆனா அது வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா மாயையின் கலப்பில்லாத ஆனந்தம் அது, தாட்லெஸ்ல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அது. அது ஒரு விதமான ஆனந்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் அவன் அந்த ஆனந்தத்தில் இருக்கும் போதும் அவன் உடல் இயங்கும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க இயங்கும் அப்படின்னா, ஒரு ஃபேனை வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சுத்திட்டு தானே இருக்கும், சுத்திட்டு தான் நிக்கும். கரண்டே இல்லப்பா, கரண்ட் இல்லதான், பட் ஸ்டில் அது சுத்திய வேகத்தில் கொஞ்ச நேரம் சுத்தி நிற்கும் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்த பாடி அப்படிங்கிறதே ஒரு மாயையில செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை வச்சு இயக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் ப்ரோக்ராம் எழுதுறேன், டைரக்டர் ஈஸ்வரன் இயக்குகின்றான், அதை நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ஒரு விஷயம், அதாவது சரணாகதி அடைந்த பக்தனை கூட அடிக்கடி ஈஸியா புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். சரணாகதி அடைந்த பக்தன் என்ன பண்றான், அவன் எதையுமே செய்யாம ஆனா அவன் பாடி தானே இயங்குதுன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா. அது எப்படி இயங்கும்? சம்ஸ் பிராப்த கர்மா. ஏன்னா எப்ப ஞானி ஆயிட்டானோ அப்பவே சஞ்சிதம் ஆகாமியம் எல்லாம் காணாம போயிடுது. பட் பிராப்தம் மட்டும் இருக்கும். அந்த பிராப்தம்ங்கிறது ப்ரோக்ராம்ஸ், ஏற்கனவே எழுதி வச்ச ப்ரோக்ராம். பட் இப்போ அந்த நான் இல்லாம போனதுனால ஈஸ்வரன் ஆக்டிவேட் பண்றான்றப்ப சுத்த சாத்தியத்துல இருந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அவன்கிட்ட கொடுத்தாச்சு, அவன் ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் சரணாகதி ஆயிடுச்சு. அப்போ உன்னுடைய பிராப்த கர்மா படி உனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும், அதுல நீ ரியாக்ட் பண்ணுவேன். அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறத நீ அவன்கிட்ட ஒப்படைச்சதுனால சுத்த சாத்வீகத்தில் இருந்து நீ இயங்கிக் கொண்டுதான் இருப்பாய். நீ இயங்குவதை நீயே அறிய மாட்டாய். அது இருக்கிறதா இல்லையா என்பது கூட உனக்கு தெரியாமல் இருக்கும் என்ற நிலை கூட ஒன்று இருக்கின்றது. அது பிரம்ம நிலை என்று அழைக்கப்படுகின்ற சச்சிதானந்த நிலையாக இருக்கின்றது என்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சரியா? சரி, ஓகே. புரியலன்னா பரவாயில்ல, நமக்கு புரிகிற பாசை இன்னொன்னு இருக்குல்ல, அதையும் சொல்லிடுறேன். சரி, இப்ப மாயையின் கலப்போடு அனுபவிக்கின்ற நிலை அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. சரியா? அப்படின்னா என்ன? நீங்க வந்து எண்ணங்களோ இல்லாம அனுபவிச்சாதான் ஞானம்னு யாரும் சொல்லல. இந்த உலக உருவாக்கமே நான் அனுபவிக்கிறதுக்காக தானே, மாயையே நான் அனுபவிக்கிறதுக்காக தானே, எண்ணங்களோடு நான் விரிந்ததே என்னை நான் அனுபவிக்கிறதுக்காகத்தானே. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? நான் யார் என்று உணர வேண்டும், நான் பிரம்மம் என்று உணர வேண்டும். ஆனால் அந்த பிரம்மமாகிய நானே ஒரு மாயைக்காக, விளையாட்டிற்காக, இந்த உலகமாக என்னை கண்ட்ரோல் பண்றுகின்ற ஈஸ்வரனாகவும் நானே. ஏன்னா பிரம்மம் நானே, என்ன பிரம்மம் தான் ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மம் தான் ஜீவனா இருக்கு. இப்போ ஈஸ்வரனும் நானே, ஜீவனும் நானே, பிரம்மமும் நானே என்ற முழுமையான தெளிவோடு புரிதலோடு மாயையில இருக்கலாம், தப்பில்லை. அப்படின்னா எண்ணங்களோடு இருக்கலாம், தப்பில்லை. போட்ட வேஷத்தை சமயம் அனுபவிக்கலாம், தப்பில்லை. சரியா? அப்ப முழுமையான மாயா தெளிவிலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற ஸ்திதி என்பது அந்த ஞானியினுடைய இன்னொரு ஸ்திதியாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது தானே கேள்வி. அப்ப மாயைக்காக இங்கே சில சம்டைம்ஸ் நல்லது நடக்கிற மாதிரியும், சிலது கெட்டது நடக்கிற மாதிரியும், சம்டைம்ஸ் நாடகம்னு தான், எல்லாம் வில்லன் இல்லாம எப்படி படம் ஓடும்? சோ எல்லாமே இருக்கும். அப்படி எல்லாமாக இருப்பதும் நானே, இது ஃபன்னுக்காக மாயைக்காக தான் இருக்கின்றது என்ற முழுமையான தெளிவோடு இருக்கிறதுனால அங்கே நடப்பது அனைத்தையும் அற்புதமாக ஆனந்தமாக நாம் என்ஜாய் பண்ணலாம். ரெண்டு நிலைகள்ல என்ஜாய் பண்ணலாம். ஒண்ணு நீங்க சொன்ன விட்னஸ் பிரின்சிபிள், கிட்டத்தட்ட அது பிரம்ம நிலை போன்றதுதான். ஆனால் மாயையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் மாயையோடு நான் ஒட்டவில்லை. எல்லாம் மாயை, என்னுடைய மாயை. அங்கே அது குணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு அற்புதமான உணர்வோடு என்னுடைய உடம்பு கூட நான் ஒரு விட்னஸா இருந்துகிட்டு நானே அங்க பாத்துட்டு இருப்பேன். அங்க என்னுடைய உடம்புன்னு வார்த்தைக்கு இடம் இல்லை. என்ன எல்லாருடைய உடம்பும் என் உடம்பா மாறிடும். நான் இப்ப பிரம்மத்துல இருக்கேனோ அப்ப தனியா இந்த ஸ்ரீ அப்படிங்கறத நான் தனியா பார்க்கவே எனக்கு தெரியாது. சோ அந்த அளவுக்கு நான் அனைத்தையும் ஒன்றாக காணக்கூடிய அந்த நிலையில் இருந்து கொண்டு ஜஸ்ட் விட்னஸிங் பிரின்சிபிளாக நான் கண்டு கொண்டிருக்கலாம். அப்போது அந்த பிராப்த கர்மாவின் படி இந்த ஸ்ரீ அழலாம், இந்த ஸ்ரீ சிரிக்கலாம், இந்த ஸ்ரீ அழுவதையும் ஸ்ரீ சிரிப்பதையும் இங்கே விட்னஸாக இருந்து நான் ரசிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட், ஒரு பிளேயராகவே மாறி அனுபவிக்கின்ற நிலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அந்த பிளேயரா, இப்ப நான் தான் ஸ்ரீ அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்து கொண்டு விளையாடுவது அப்படின்னு அர்த்தம். ஆனா எனக்கு தெளிவா தெரியும் இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சக்சஸ் அண்ட் ஃபெயிலியூர் வந்து என்ன பாதிக்க போறது இல்லை. சுகதுக்கம் அப்படின்றத விட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியூர் லைக் பள்ளிகள், வாட் எவர் ஹேப்பன்ஸ், தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டுவாலிட்டி, இரட்டைகள் வந்து என்ன வந்து தாக்கும் போதும் மாயை புரிதலோட தெளிவோட இது பண்ணு கேம் என்ற தெளிவோட நான் விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ இந்த விளையாட்டுல எனக்கு விளையாடுவதே சுகம் என்று நினைக்கின்றேன். விளையாட்டினுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் ரசிச்சு என்ஜாய் பண்றேன். இப்போ விளையாட்டினுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி சக்சஸையும் என்ஜாய் பண்ணுவேன், ஃபெயிலியூரையும் என்ஜாய் பண்ணுவேன். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸ்பிரஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பாங்க.
இப்ப நான் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது வெற்றி கிட்டினவன்னு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிப்பேன். தோல்வி வந்தவன ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவனை வெற்றி பெற்றவனை கட்டி பிடித்து விட்டு வெல்டன்டா நெக்ஸ்ட் டைம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். சரியா? The expression is different. இப்ப நான் ஃபெயிலியர் என்ஜாய் பண்ணிட்டே தான் வெற்றி பெற்றவனை தட்டி கொடுத்தேன். அதுவும் நான் தானே, இது வெறும் மாயா தானே, பண்ணு தானே. இப்ப ஃப்ரெண்ட்லி கேம் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம் எல்லாம் ஈஸியா இருந்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டு தானே ஜெயிச்சான், சோ நான் தானே ஜெயிச்சேன் அங்க கூட. சோ அப்போ ஃபுல்ஃபில்ட் மைண்ட் அண்ட் கண்டென்டட் மைண்ட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. சோ அதுல எந்த டவுட்டும் வச்சிடாதீங்க. ஆனா எக்ஸ்பிரஷன்ல டிஃபரெண்ட் இருக்கும், நீங்க குழம்பிட வேணாம். சரியா? அப்ப பேரானந்தம்னா அப்படின்னு குதிச்சுக்கிட்டே இருக்காங்க, குதிச்சுக்கிட்டே பெர்மனண்டா இருப்பான்லாம் நீங்க நினைச்சிட கூடாது. சரியா? அப்ப அந்த மொமெண்ட்டுக்கு, அந்த பிளேக்கு, அந்த நெசசிட்டிக்கு அவன் குதிக்கின்ற அந்த செயலை அனுபவிப்பான். எப்படி ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து ரசிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்றானோ அதே மாதிரி அந்த குதிக்கின்ற ரசிக்கின்ற செயல்களையும் அந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணும். There will not be any difference in the bliss level, but there will be a difference in the expression அப்படிங்கறத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? சிமிலர்லி ஃபெயிலியர் வரும்போது வேற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். மிஸ் பண்ணிட்டேனே, இட்ஸ் ஓகே, என்ன லேர்ன் பண்ணணும் பாரு, அடுத்து என்ன பண்ணணும் பாரு. So there will be a different kind of expression, but at the same time அதுலயும் அவன் சந்தோஷம் இருக்கும். பாட்டு தோல்விக்காக ஒரு பாட்டு பாடுவான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப தோல்வியையும் கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் அடிக்கடி. சரியா? அப்போ தோல்வியை அவன் கொண்டாடுகின்றான் அப்படிங்கிறதுக்காக வெற்றியை கொண்டாடுற மாதிரி எல்லாம் கொண்டாட முடியாது. சரியா? தோல்வியை கொண்டாடுற விதம் வேறையா தான் இருக்கும், வெற்றியை கொண்டாடுற விதம் வேறையா தான் இருக்கும், விளையாடுகின்ற விதம் வேறையா தான் இருக்கும். விளையாடும் போது இருக்கிற எக்ஸ்பிரஷன் வெற்றியின் போது இருக்காது, விளையாடும் போது இருக்கிற எக்ஸ்பிரஷன் தோல்வியின் போது இருக்காது, வெற்றி தோல்வியின் போது இருக்கின்ற எக்ஸ்பிரஷன் விளையாடும் போது இருக்காது. So this is what you have to understand. So இப்ப ஞானிங்கிறவன் வந்து எந்நேரமும் அப்படி மரக்கட்ட மாதிரியே இருப்பான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்தணுமோ அந்தந்த நேரத்துல அந்தந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் அழகா எக்ஸிக்யூட் பண்ணி அவன் என்ஜாய் பண்றான். பட் அதுக்காக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவான்னு இல்லை. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா எந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. அப்படி எல்லா நிலைகளிலுமே அவன் ஆனந்த வெள்ளத்தில் இருக்கிறான். காரணம் என்னன்னா அந்த 2 வரியை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க. கண்டென்டட் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னா நிறைந்த மனது. அவன் மனது இது மாயை என்று புரிந்து கொண்டு விட்டதால், இதனால் எதுவும் என்னால் எனக்கு ஆக போறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால என் நிறைவோடு தான் நான் இருக்கின்றேன். நான் பிரம்மம் என்று புரிந்தவன் நான், இது வெறும் மாயை என்று தெளிந்தவன் நான், எனக்கு ஆக போவது ஒன்றுமில்லை அப்படிங்கிறத முழு தெளிவோடு புரிந்து கொண்டு இந்த நிறைவோடு நான் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது மாயான்ற புரிதலோடு நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? அப்ப இந்த கண்டென்டட் மைண்ட்னா என்ன, இந்த ஃபுல்ஃபில்ட் மைண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல யூ வில் ஹேவ் அ டிஃபரன்ஸ் லைக் தி அஞ்ஞானி. அஞ்ஞானி இப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு அந்த மாதிரியே கூட நீங்க ஒரு ஞானியின் இடத்துல எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம். ஞானி அழுவான், ஞானி சிரிப்பான், ஞானி கோவப்படுவான், ஞானி எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் வெளிப்படுத்துவான். பட் எல்லளவும் பாதிப்பில்லாத நிலையில் இருந்து கொண்டு சுகம் வரும்போது வந்து ஞானதேவர் அழகா சொல்லியிருப்பாரு. ஏதாவது நன்மை வந்த உடனே அப்படியே காத்துல பலூனா பறந்துடுறது, கொஞ்சம் கஷ்டம் வந்தவொடனே கஷ்டம் கொடுத்தவன் சிண்டை பிடித்து அடிப்பவனா அப்படின்ற மாதிரி நல்லா அற்புதமா இருக்கும். அதுக்கு மறந்துட்டு எனக்கு. ஸோ இவ்வளோண்டு சுகம் வந்தா அப்படியே மேல பறக்கிறதும் அல்லது இவ்வளோண்டு கஷ்டம் வந்தா நொந்து போயிடுறதும் அப்படிங்கிறது ரியலா இருக்காது. பட் சுகம் வரும்போது சுகத்துக்கான எக்ஸ்பிரஷனும், துக்கம் வரும்போது துக்கத்துக்கான எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பிளிஸ் லெவல்ல நான் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த பிளிஸ்ன்றதை என்னதான் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைந்த மனம்னு எடுத்துக்கோங்க. இந்த பிரம்ம நிலைன்னு சொன்னோம் இல்லையா? இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த மாயையின் கலப்பில்லாமல் ஒருத்தன் தாட்லெஸ் ஸ்டேட்ல ஒருத்தன் அனுபவிக்கிறான்னு சொன்னேன்ல, அதே நிலையில தாங்க இருப்பான். அந்த நிலையில் இருந்து கொண்டு எக்ஸ்பிரஷன் வந்து டிஃப்ரெண்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அதுவும் ஃபுல்ஃபில்டு தான், கண்டென்டட் தான். எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறதும் நிறைந்து விட்ட நிலை. அங்க ஒண்ணுமே இல்லை. சரியா? குறையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்கிறது நான் மட்டும்தான் என்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கக்கூடிய அந்த நிறைந்த மனதோடு நீ எண்ணங்களோடும் இருக்கலாம், நிறைந்த மனதோடு எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கலாம். அப்ப பெருசா எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் எனி பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எண்ணமற்ற நிலை அண்ட் எண்ணத்துடன் கூடிய நிலை, ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் ஞானி. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ஈகோ இல்லாத ஞானியா இருந்தா எண்ணமற்ற நிலையில கிடைக்கக்கூடிய அதே கிக்கு எண்ணத்தோடு இருந்து கொண்டு அனுபவிக்க முடியும்.
அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்கு. ஏன்னா மற்ற நிலையில அந்த கிக்கு மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது. இங்க கிக்கோட டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஷன்ஸையும் நீங்க பண்ணி மகிழ்றீங்க. அப்படி பார்க்கும்போது, ஏன்னா பக்தி கிரந்தத்துல எல்லாம், வேதாந்த கிரந்தத்துல இருக்காது, பக்தி கிரந்தத்துல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஞானோத்திர பிரேம லக்ஷணாத்மக் பக்தியில ஞானத்தை விட சுகம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? அங்க எக்ஸ்பிரஷன் இல்ல, ஒரு கிக் மட்டும்தான். ஆனா அங்க பக்தியில எக்ஸ்பிரஷன், கிக்கோடு சேர்ந்து எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃப்ரெண்டா நாங்க அனுபவிக்க முடியுது. விதவிதமான சுவைகளில் அந்த கிக் அனுபவிக்கிறோம். கிக் என்னவோ ஒன்னா இருந்தாலும் அதை டிஃப்ரெண்டா சுவையில் அனுபவிக்கிறது வேற விதம் தானே என்று அனுபவிக்கக்கூடிய நிலை மாயையை நீங்கள் இருந்து கொண்டு அனுபவிக்கின்ற நிலை, பிளேயராக இருந்து கொண்டு அனுபவிக்கின்ற நிலை. அல்லது ஒரு விட்னஸா மட்டும் அனுபவிங்க, அல்லது நீங்க மாயையின் கலப்பில்லாமல் எண்ணமற்ற நிலையில் இருந்தும் அனுபவிக்கலாம். சோ இதுதான் ஞானியினுடைய அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாவம், அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ், அவனுடைய ஃபீலிங்ஸ், சுகம் வரும்போது துக்கம் வரும்போது எப்படி இருக்கும். இது ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். துக்கம் வரும்போதும் சொல்லிட்டேன் தானே, சுகம் வரும்போது மட்டும்தான் சொன்னேன்னா? துக்கம் வரும்போது எப்படி இருப்பான்? ஃபெயிலூர்னு மட்டும் முதல்ல சொன்னேன். இப்போ ஏதாவது ஒரு சாவு ஏதாவது நடக்குது அப்படின்னா கூட, இட்ஸ் அ மாயா, இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ கேம், இது வந்து உண்மை இல்லை, இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப இந்த இடத்துல அவனுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோகத்தை வெளியிட்டு எக்ஸ்பிரஷன்ல சோகம் இருக்கும், வெளிக்காட்டுறதுல சோகம் இருக்கும், கண்ணீர் வரும், அது சோக கண்ணீர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இட் டசன்ட் மீன் தட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் பிளிஸ் லெவல். அவனுடைய ஆனந்த நிலை குறையல. ஆனந்த நிலை மாறாமலேயே அவன் சிரிப்பதும், ஆனந்த நிலை மாறாமலேயே அழுவதுமாக அந்த ஞானியினுடைய பாவம் அமைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். திஸ் இஸ் மை ஆன்சர்.